ஒரு நாள் என்னுடைய உள்ளத்தில் வந்த அந்த கேள்விகள், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எதற்காக வாழ்கிறேன், நான் எப்படி வாழ வேண்டும், நான் யாருக்கு பிரயோஜனம், என்னால் தேவன் என்ன செய்து முடிக்க முடியும், எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், நான் எதை பிரயோஜனப்படுத்த இந்த பூமியில் வந்திருக்கிறேன், நான் எங்கே போகிறேன், என்னுடைய நித்தியம் என்ன, இப்படி பல கேள்விகளில் ஒன்று, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரொம்ப முக்கியம், தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது அவருக்கு பிரியமாய் நாம் எப்படி வாழ்வது என்பது தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கத்தில் நாம் எல்லாம் என்ன சொன்னாலும், நாம் இந்த மனுஷ சரீரத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நாம் ஆவிக்குரியவர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த மனித சரீரம் அழியும், ஆனால் ஆவிக்குரிய மனிதன் வாழ்கிறான், அழியமா. டைம் சொல்லுவோம், அப்படி டைம் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு என்ன பண்ணுவார், போவார். அவருக்கு எத்தனை வேலையோ எல்லாமே, ஆனால் எல்லாமே டைமில் தான் முடிக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு அப்படி தான் இருக்குது, ஆஃபீஸு அப்படி தான் இருக்குது. ராத்திரி எது வருதோ இல்லையோ டைமுக்கு சாப்பாடுக்கு பசி என்ன பண்ணுது, வருது. டைமுக்கு பசி என்ன வருது, வருது. வருதா வரலையா, வருது. இப்போ டைம் வந்துடுச்சு. அல்லேலூயா. பசி டைம் வருது. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழிப்பு தான் வரல. எதை குறித்து விழிப்பு இல்லைன்னா, நாம் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்வது என்பது. நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், நாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள். அதனால தான் தேவன் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. நாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள், கர்த்தர் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அதனால் கர்த்தருடைய காலத்தில் நம் கணக்கு பார்த்தால், கர்த்தருடைய காலத்தில் நாமை பார்த்தால் நாம் ஒன்றுமில்லை. ஒரு இமை பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை, ஒரு சொடுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அந்த காலத்தில் நம்ம இந்த பூமியில் ஒரு தாயின் வயிற்றில் கொடுத்து நமக்கு ஒரு காலத்தை கொடுத்து, அந்த காலத்தை கர்த்தர் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். காலத்தை என்ன பண்ணுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. அந்த காலத்தை விட்டுட்டீங்கன்னா உனக்கு நித்திய காலமாக ஒன்று பரலோகம், இல்லைன்னா நித்திய காலமாக தண்டனை. அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் போவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பார். உன்கிட்ட கொடுத்த எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவார், கணக்கு. இந்த உடம்பை குறித்து கணக்கு கேட்பார், உன் மனைவியை குறித்து கணக்கு கேட்பார், உன் பிள்ளைகளை குறித்து கணக்கு கேட்பார், உனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் கொடுத்து என்ன பண்ணுவார், கணக்கு கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிச்சயமாக என்ன பண்ணுவார், கணக்கு கேட்பார். அது எல்லாம் டைம் பவுண்டு தான். இந்த காலத்தில் என்ன செஞ்ச, இந்த காலத்தில் என்ன செஞ்சேன்னு டைம் பவுண்டு தான். அந்த காலத்தில் தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றினால், தேவனுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றினால், தேவன் நித்திய காலமாய் இருக்கிற தேவன், நாமும் அவரோடு நித்திய காலமாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்று வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க? அல்லேலூயா. ஆளுகை செய்யணும்னா அதுக்கு நாம் அந்த டைம் சரியாக என்ன பண்ணணும், சரியாக நம்முடைய காலங்களை சரியாக நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு இல்லை? கிழிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, தைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, கட்டுறதுக்கு ஒரு காலம் உண்டு, இடிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, இப்போ என்னது முழிச்சிருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, தூங்குறதுக்கு இதுதான் காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவனுக்கு மறுபடியும் இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. காலையெல்லாம் இப்போ நான் செய்தி கொடுக்கும்போதெல்லாம், இப்போ நான் தொடர்ந்து ஒரு 3-4 நாள் நான் தான் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். 3 நாளாக யாருமே காலையில் தூங்குறதே கிடையாது. அதனால் இப்போ ஒரே ஒரு உங்களுக்கு என்னது, ஒரு நல்ல சான்ஸ். எதுக்கு? தூங்குறதுக்கு. நல்ல சப்பா அப்படி ஊட்டி கிளைமேட்டு அப்படி சில்லுன்னு என்ன பண்ணுது, அவன் கஷ்டப்பட்டு ஊட்டிக்கும் குற்றாலத்துக்கும் எங்கேயோ போய் சாரல்னு கேட்குறான். நம்ம சாரல் சர்ச்சு வழியே என்ன பண்ணுது, வருது. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றே ஒன்று தான், தலகாணி கொடுங்கண்ணே. ஒரு பாய் இருக்குது ஏற்கனவே இல்லை, ஒரு தலகாணி மட்டும் கொடுத்துட்டு ஒரு பேஷண்ட் கொடுத்தா தூக்கி சூப்பராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வது என்பது என்னன்னா, இப்போ நம்ம கடந்து போயிட்டோம். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் என்ன பண்ணிட்டோம், கடந்து போயிட்டோம். இப்போ இன்றைக்கி என்னுடைய கேள்வி என்னென்னா, நான் இழந்தது தான். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமம்ன்றாங்க.
ஆனால் நீ யார் என்பதை வச்சு தான் சட்டமே இன்றைக்கி உலகத்தில் என்ன பண்ணுது, செயல்படுது. நீ பணக்காரனா ஒன்று, ஏழைனா ஒன்று, நீ அரசியல்வாதினா ஒன்று, நீ சாதாரண குடிமகன்னா உனக்கு ஒன்று, நீ அரசு அதிகாரினா ஒன்று, நீ சாதாரணமானவனா வேற ஒன்று அப்படின்னு. செல்வாக்கு உள்ளவனுக்கு ஒன்று, செல்வாக்கு இல்லாதவனுக்கு ஒன்று, ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்றுன்னு சட்டங்கள் வளைந்து கொடுக்கறதை இந்த காலங்களில் பார்க்கலாம். ஆனால் ஒரு நாள் அப்படின்னு வந்துட்டால் பணக்காரனுக்கும் ஏழைக்கும், படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும், அல்லது இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் தேவன் சரியாய் கொடுத்த ஒன்று எது அப்படின்னா இந்த டைம் மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது? காலம்தான். 24 மணி நேரம் நீ வந்து காலையில் ஏந்திரிச்சுன்னா உனக்கு 24 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கிறாரு, உன் பாக்கெட்டில் கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, போட்டுடுறாரு. உன் சுருக்கு பையில் உன்னுடைய பர்ஸில் கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, வச்சிடுறாரு. வச்சிட்ட பிறகு அதை பயன்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு சொல்லுங்கம்மா? யாருடைய பொறுப்பு? அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த நேரத்தில் எப்படி நீ செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த டைமில் சில காரியங்களை நாம் சொல்லும்போது நாம் செய்கிற செயலையும் நாம் பார்க்கிற மனிதரையும், நாம் செய்கிற செயலையும் நம்ம பார்க்கிற மனிதரையும் நாம் முக்கியத்துவம் படுத்தி அந்த நேரத்தை சரியாக நம்ம செயல்பட்டால் தேவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு நித்திய காலம் வரை உறவை தருகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் சிந்திச்சு செய். நீ சந்திக்கிற ஒவ்வொரு உறவையும் நீ சரியாக என்ன பண்ண, பயன்படுத்திக்கோ. இது சரியாக பயன்படுத்திட்டினா உனக்கு நித்திய உறவும் தரேன், நித்திய காலமும் தரேன்னு. ஆமென். நித்திய காலம், நித்திய உறவுக்காக தேவன் உன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறான்றவங்க எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால் நான் இது வரைக்கும் இழந்துட்டேன், எனக்கு என்ன வயசாகிடுச்சு, அதை நான் திரும்பி என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அதனால் நாளை என்பது என்னுடைய கையில் இல்லை. நாளை என்பது அது ஒருத்தர் இப்படி சொன்ன, நேற்று என்பது உடைஞ்சு போன பானை, நாளை என்பது மதில் மேல் இருக்கிற பூனை. சொல்லுங்க, நேற்று சொல்லுங்க, உடைஞ்சு போன பானை, உடைஞ்சு போன பூனை. இன்னைக்கு தான் தேவன் நம் கையில் கொடுத்த வீணை. இன்னைக்கு தான் தேவன் நம் கையில். ஆமாம், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் அடி தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி தனநன்ன தனநன்ன தன. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தேவன் கொடுத்தது எல்லாத்தையும் என்ன பண்ணோம், கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சிட்டோம், அவ்வளோதான். அதனால் ஆண்டவர் நேற்று நடந்ததை பற்றி இன்னைக்கு ஒன்று கேட்கல. நேற்று இழந்ததை தேவன் ஒன்றை ஒரு நாள் என்ன பண்ணுவார், கேட்பார். அப்போ என் டைமை நான் மீட்டுக்கணும், என்னுடைய உறவை நான் மீட்டுக்கணும், என்னுடைய செயலை நான் மீட்டுக்கணும். நான் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும், என் ஓட்டத்தை துரிதமாய் ஓடி முடிக்கணும். என் ஓட்டத்தை தோடி அது என்ன பண்ணணும், முடிக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஆராதனையாக மாற்றிடு. ஃபஸ்ட்டு ஒரு 7 காரியம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எழுதுறேன்னா எழுதிக்கிங்க. ஒன்று, நீ செய்கிற எதை செய்தாலும், நீ எதை செய்தாலும் அது ஆராதனையாக என்ன பண்ணு, மாற்றிடு. ஒரு ஆராதனையாக மாற்றிடு. இப்போ எப்படி எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் என்ன தான் செஞ்சுட்டு இருந்தார்? 30 வயது வரைக்கும் என்ன தான் செஞ்சுட்டு இருந்தார்? ஊழியமாக செஞ்சார். எல்லோரும் ஊழியம் செஞ்சால் தான் வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோம். இயேசு என்ன செஞ்சுட்டு இருந்தார்? அவங்க அப்பாவுடைய வேலை, அப்பாவும் இறந்து போயிட்டார். அப்புறம் அப்பாவுடைய வேலை தச்சு தொழில். ஆனால் அந்த தச்சு தொழில் தான் செஞ்சார். ஆனால் கர்த்தர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரலோக பிதா சொல்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் என்ன பண்ணுறேன், பிரியமாய் இருக்கிறேன். ஐ எம் வெல் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ, ஐ எம் வெல் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ. அப்படின்னா என்னென்னா, அவருடைய வேலையை பார்த்து நான் திருப்தியாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் படி
அல்லேலூயா. நீ எதை செய்தாலும், கொலோசியர் 3வது அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. சொல்லுங்க, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. நீங்கள் ஆராதிக்கிறது, நீங்கள் ஜெபிக்கிறது, நீங்கள் துதிக்கிறது, நீங்கள் பைபிள் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லல. இந்த இடத்துல நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறீங்க. அந்த சேவிக்கிறதுனுடைய சுதந்திரமான பலனை நீங்கள் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும், சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல், சொல்லுங்க, எதை செய்தாலும், சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்கம்மா, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் காலையில் ஏந்திருக்கிறோம், நமக்கு ஏராளமான வேலைகள் நம்முடைய நினைவில் வருது. அப்போ நாம் ஜெபமே என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே, இந்த நாளின் வேலை எல்லாத்தையும் நான் திறமையோடு செஞ்சு முடிக்கணும். அந்த உறவுகளை நான் கட்டி எழுப்பணும். என் வேலையினால், என்னுடைய செயலினால் நான் பிறரை ஆசீர்வதிக்கணும். இத்தனை பேர் புரியுது? அவ்வளோதான் வாழ்க்கை. பக்கத்தில் சொல்லுங்க, நான் என்னமோ சொல்லி கொடுத்தனே சொல்லுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே என் ஜெபமே என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற திறமையை பயன்படுத்தி நான் அந்த வேலையை முழு மனப்பூர்வமாக செய்து முடித்து என் உறவுகளை நான் என்ன பண்ணேன், கட்டி எழுப்பி உமக்கு மகிமையாக அதை செய்து முடிக்க எனக்கு கிருபை தாரும் என்று தான் என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வீட்டு வேலையை கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு செய்கிற சேவையாக மாற்றிட்டோன்னா நம்முடைய நாள் முழுதும் ஆராதனையாக மாறும். நல்லா கவனி. ஒரு மனிதனை படைத்த போது, ஒரு மனிதனை முதல்ல தேவன் படைத்த போது அந்த மனிதனுக்கு ஆராதனையை கர்த்தர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. சபையை கொடுத்தாரு. ஆராதனை கொடுத்தாரா? சபையை கொடுத்தாரா? அவனுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்தாரு. அவனுக்கு பண்படுத்த உலகத்தை கொடுத்தாரு. அடுத்த பிறலாம் கொடுத்த பிறகு தான் என்னது, தோட்டம் துறவு எல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம்ல. அப்படி தோட்டம் துறவு இருந்த ஒரு பேர் தான் யார்? சொல்லுங்க அம்மா, உனக்கு தான் சொல்கிறேன், வாயை தரேன்னு சொல்கிறேன். ஆதாம். சொல்லுங்க. ஆமாம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆதாமுக்கு தோட்டம் துறவுலாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ வேலை இருக்குது. நல்ல வேலை செய்கிறவனுக்கு தான் கர்த்தர் பொண்ணை பார்த்து கொண்டு வந்தார். புரியல உங்களுக்கு? தோட்டம் துறவுலாம் இருக்கிற நல்ல ஜமீன்தார். என்ன ஜமீன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிலம். நல்ல நிலம்லாம் உடையிறவனுக்கு தான் என்னது, உலகத்திலேயே ரொம்ப சொத்துன்றது தங்கம் இல்லை, அதை விட விலையேற பெற்றது எது தான்? நிலம்தான். அது காணி தான், சும்மா கொஞ்சம் காணி இல்லை. அவர் தான் ராஜா. அவர் தான் என்ன பண்ணணும், அவர் தான் ராஜா. அவர் தான் கடவுள் என்னும் முதலாளி, கண்டுபிடித்த தொழிலாளி, விவசாயி. அதை பண்படுத்தவும் பயன்படுத்துவோமா, பாதுகாக்கவும். தலையை மாத்திட்டீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வது சோம்பேறியாக அல்ல, படைத்தது பெரிய பூமியை கொடுத்து இதை பண்படுத்துன்றார். வெட்டிக்கிட்டே வந்தான், கடைசியில் வெட்டவே என்னல்ல முடியல. ஒரு பள்ளத்தை வெட்டி அவனே படுத்துக்கிட்டான், முடிஞ்சிச்சு. ஒரு சேரை கொடுக்கல, ஆனால் மரத்தை கொடுத்தாரு. ஒரு பொண்ணையும் பொருளையும் கொடுக்கல, ஆனால் நீ தோண்டுனா அது என்ன பண்ணும், பொண்ணும் பொருளும் உனக்கு கொடுக்கணும். அந்த மண்ணில் என்ன பண்ணார், மறைச்சி வச்சார்.
எல்லாமே தேவன் கொடுத்தாரு. ஆனால் அவனை சும்மாக்குள்ள அந்த வேர்வைகளை தான் புசிக்கணும்னு சொல்லிட்டாரு. நெற்றி வேர்வை நிலத்தில் என்ன பண்ணணும், விழணும். அப்படின்னா நீ உழைக்கிற மனுஷனாக இருக்கணும். நீ உண்மையுள்ள மனுஷன்னு சபை சொல்லுது. இல்லை, நீ உண்மையுள்ள மனுஷனாகவும் இருக்கணும். அப்பா, எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ நல்ல வார்த்தை இருக்குது அப்படின்னு உனக்கும் சேர்த்து தான். ஆமாம், பானையில் போகும்போது பூனையாக படுத்திருந்தீங்கன்னா பானை எல்லாம் பொங்கி வேளாங்கண்ணி அற்புதம் தெருவில் வரைக்கும் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நாம் திட்டமிட்டு வாழ வேண்டியது ஒவ்வொரு நாளும் காலையில். அதனால் ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்னுடைய திறமைகளை பயன்படுத்தி நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவளா, உம்மை மகிமைப்படுத்துகிறவளா நான் நடைமுறையில் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு அன்றாட வேலைகளை நாம் ஊழியமாக, தேவனுக்கு மகிமையாக, அதை ஆராதனையாக மாற்றணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேலையை செய்யும் போது என்னால் எனக்கு சில திறமைகளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அந்த திறமையை நான் கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் தச்சர், இங்கிலீஷில் கார்பெண்டர், ஆனால் கிரீக்கில் டெக்டான்னா என்ன அர்த்தம்னா டெக்னாலஜினா தொழில், நல்ல தொழிலாளி. அப்படின்னா அவர் தச்சராகவும் இருந்திருக்கலாம், அவர் என்ன பண்ணியிருப்பார், ஸ்டோன் கட்டராகவும் இருந்திருக்கலாம், ஏன் ஒரு வைரத்தை வடிவமைக்கிறவராகவும் இருந்திருக்கலாம், ஒரு வீடு கட்டுகிறவராகவும் இருந்திருக்கலாம். ஒருவேளை அவருக்கு என்ன வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை அவர் திறமையாக செய்கிறவராக இருந்தார். ஒரு வீடு கட்டுற இடத்துல கூப்பிட்டுருந்தா போய் செஞ்சார். ஒரு விவசாய நிலத்தில் போய் விழணும் அப்படின்னு சொன்னால், தம்பி வாங்க அது கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு சொன்னால், நாசரத்தில் போய் கேட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை சொல்கிறார், ஆமாம் அவர் என்ன பண்ணியிருந்தார், மாடு பின்னாடி உழவை பிடிச்சிட்டு போயிருந்தார் சொல்லுவாங்க. அவர்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அதை என்ன பண்ணார், அதை திறமையாக செய்தார். வீட்டில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பின்னாடி தான் பிறந்துச்சு, ஆம்பளை பசங்களும் பின்னாடி தான் பிறந்தாங்க. முன்னாடி பிறக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய காரியம் என்னென்னா, பின்னாடி வளர்க்குறவங்களுக்கும் அவங்க என்ன பண்ணணும், பொறுப்பு எடுக்கணும். நான் தான் முதல்ல, ஆண் தான் முதல்ல. ஏன் ஆண்டவர் முதல்ல கொண்டு போய் வச்சார்னா, பின்னாடி வரவளுக்கு நீ தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து, நீ தான் பொறுப்பெடுத்து, நீ தான் அதை பொறுப்பாளியாக மாறணும்னு பொறுப்பை கொடுக்க தான் ஆணை கர்த்தர் முதல்ல படைச்சார். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு காலத்தை திட்டத்தை ஆண்டவர் செய்யும் போது, அவர் செய்கிற எந்த ஊழியத்தை விட, நம்ம பேசுறது தான் ஊழியம் நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவர் தன்னுடைய கை வேலைகளை கர்த்தருக்கு மகிமையாய் செலுத்தினார். ஒரு கொடுக்கப்பட்ட டைமில் என்ன இருந்தாலும் அதை பயன்படுத்த பாரு. ஒரு நேரத்தை விட்டுட்டேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காலையில் 12 மணி வரைக்கும் நம்ம ஜெபத்தை நடத்தணும். அப்புறம் ஆண்டவருடைய கிருபையில் ஆண்டவர் என்ன சரியாக 12 மணிக்கு என்ன பண்ணார், கொண்டு வந்தார். அது வரைக்கும் நெஞ்சு தண்ணி போக என்ன பண்ணார், தாசுக்கு பலன் இருந்தது, கட்ட வச்சார். அவர் நல்லா கட்டி ஜெபிச்சார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்கிட்ட வந்தோடனே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன பண்ணிட்டாரு, அழகாக கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய பலனை அவர் பயன்படுத்தினார். என்னுடைய பலவீனத்திலும் தேவன் எனக்கு பலனை கொடுத்துருக்கிறாரு. நான் பலவீனன் என்று சொல்லுவதில்லை, தேவன் என்னை பலவானாக தான் வச்சிருக்கிறாரு. என்னால் என்ன முடியுமோ அதை நான் என்ன பண்ணணும், செய்யணும். என்னால் முடியல அப்படின்னா நீயே உன் குழியை வெட்டிக்கிட்டு நீயே போய் படுத்துக்கோ, வேணா அடக்கார ஆர்டர் பண்ணுறதுக்கு நான் வரேன். என்னால் எதுவுமே முடியல. நிறைய பேர் ஜெபத்துக்கு வரவங்க சொல்கிறது, என்னால் எதுவுமே முடியல அப்படின்னு. உன்னால் முடிஞ்சதை செஞ்சால் உன் பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிறவங்க நல்ல கர்த்தரை மகிமைப்படுது. ஒரு குடும்பத்தின் பொறுப்பு சாதாரணமானதில்லை. மத்தேயு 6வது அதிகாரம், மார்க் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோன்னா, மார்க் 6வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க.
மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்கள் ஒரு சகோதரன் அல்லவா? இருக்கிறார்கள் அல்லவா? நம்மிடையே என்ன பண்றாங்க? இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ ஒரு மனிதன் இடர்ன்ற இன்னொரு வார்த்தை ஆச்சரியப்பட்டாங்க. இவன்ட்டு எப்படி நடக்குதுன்னு நினைச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதையானாலும் நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருப்பேன் என்பதை நீங்கள் அறியீர்களா என்று அந்த அறிவை குறித்து அன்றைக்கு இயேசு தன் தாய்க்கு என்ன பண்ணாரு? சொல்லி கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அடுத்தவைகளிலேயே எந்த வேலை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதையே அவர் தேடிக்கொண்டிருந்தனால எல்லோரும் அவருடைய வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைய வரைக்கும் ஒரே ஒரு மனிதர் தான் உலகத்துக்கே ஆச்சரியம். 2000 ஆண்டுகளாக தன்னுடைய புகழ் மறையவில்லை. அவருடைய புகழ் மறையவில்லை. ஆமென். ஏன்? அவருடைய வேலை, அவருடைய நேரம். 90 வயது பாவி 100 வயது வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? 33 வயதில் இயேசு சாதிச்சதை உலகத்தில் யாராலும் இன்னைய வரைக்கும் என்ன பண்ணலை? தொட கூட முடியல. 33 வயசில் இயேசு சாதிச்சதை யாராலும் தொட கூட முடியல. ஜீகன்பால் 36 வயசுக்குள்ள அவர் சாதிச்சிங்க. ஒரு 13 வருஷம் இருந்திருக்கிறார். அதை சாதிச்சதை இன்னை வரைக்கும் உலகத்தில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரும் அந்த சாதனை என்ன பண்ணலை? முறியடிக்கலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. எங்கே போனாலும் என்னை தேடும் உமது அன்பு. அதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறேன்? சுற்றி அவரை காண்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய சேலஞ்ச் இந்தியாவில் இருக்கிற எந்த ஊழியக்காரங்களும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஜீகன் பாலுக்கு தான் என்னுடைய சேலஞ்சே. ஆமென். இன்னும் கெட்டு போகிறேன். எவ்வளோ பந்தயம் கட்டுற? அதுதான் உலகம். இன்னும் நான் கெட்டு போகிறேன். டேய், மாமா வந்திருக்கிறாரு. அவர் பையனை பார்த்துட்டு கேட்டார், டேய் என்னடா மார்க்கு வாங்கியிருக்கிற அப்படின்னு. மாமா, எங்கள் அண்ணனை விட நான் 2 மார்க் அதிகம். என் அண்ணனை விட நான் 2 மார்க்கு அதிகம். உங்கள் அண்ணன் என்னடா மார்க் வாங்கினா? மார்க்கே வாங்கலை. புரியுதா உங்களுக்கு? அது நான் கெட்டு போகிறதுக்கு இன்னொருத்தரையும் சேர்த்து என்ன பண்ணிக்கணும்? நம்ம இழுத்துக்கிறோனோ. ஆண்டவர் சொல்கிறது, உன் நேரத்தை திறமையாக பயன்படுத்தி உறவை கட்டி எழுப்பி நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா மற்றவங்களை ஆசீர்வதிக்க பாரு. நீ ஆசீர்வாதமான நேரத்தை பெற்றுக்கொள்வாய். புரியுதா? பாருங்க, தட்டுறதுக்கு கூட, கை தட்டுறது கூட அவ்வளவு சோம்பேறி. இப்போ பாருங்க, எவ்வளோ தூரம் எவ்வளவு சரக்கு இருக்கு, ஆனால் கிறுக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. 2வது, உங்கள் குடும்ப நேரத்தை கூட ஊழியமாக மாற்ற உங்களால் முடியும். உங்கள் குடும்ப நேரத்தை, நீங்கள் குடும்பத்தில் செலவு பண்ணுகிற நேரத்தை ஊழியமாக உங்களால் மாற்ற முடியும். அந்த நேரத்தை மீட்டுக்கொள்ளுங்க. எப்படி? ரோமர் 12வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேலொருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்க. அவ வந்தாளா, மதிச்சாளா, பேசினாளா? இந்த அம்மா ஒரு வார்த்தை என்ன கேட்டுச்சா? அவன் எனக்கு பத்திரிக்கை வச்சானா? இல்லை பத்திரிக்கையில் என் பேர் போட்டானா? கனம் பண்ணுகிறது ஒருவர் என்ன பண்ணுங்க? முந்தி கொள்ளுங்க. போனான்னா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேரே போடாமல் நான் தான் முன்னாடி போய் நின்று கல்யாணம் பண்ணி வச்ச எத்தனையோ கல்யாணம் உண்டு. என் பேரே போடாமல் கல்யாணம் பண்ணி வச்ச எத்தனையோ கல்யாணங்கள் உண்டு எனக்கு. என் பேரே போடலை, உனக்கு எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன் அப்படிலாம் இல்லை. வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் செய்கிறான், அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் அது ஒரு நல்ல காரியம். அதுக்கு என்ன அழைச்சிருக்கிறாங்க, இருக்கிறேன், நான் ஃப்ரீயாக போகிறேன். என்ன சொல்லுவாங்க? எனக்கு என்னென்னா, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சுவிசேஷன் தான்.
கருமாதிக்கு போனாலும் சுவிசேஷம்தான். அல்லேலூயா. என்னை எங்கே போய் விட்டாலும் என்னது நான் சுவிசேஷம் தான். சில சமயம் கல்றைக்கு வந்து மடக்கமான வருவானே, அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் 1 மணி நேரம் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். அவங்க அம்மாவை அடக்கம் பண்ண வந்த இடத்துல அவனை பிடிச்சி சுவிசேஷம் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று யாரும் என் மேலே கோவப்படுறதில்லை. ஏன்னா அந்த இடத்துல கோவப்பட முடியாது. எந்த இடத்துல? கல்யாணத்தில் கோவப்பட்டான்னா மாப்பிள்ளை முட்டி போடுறான்னா போட்டால் தான். அவனை என்ன பண்ண மாட்டேன், எழுந்திரிக்க விட மாட்டேன். ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்கிறேன், தேவன் நம்ம கொடுக்குற எல்லாத்திலும் ஒருவருக்கொருவர் பட்சமாக இருங்க, அன்பாக இருங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்குங்க, ஒருத்தர் என்ன பண்ணுங்க, நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் தனிஞ்சு போங்க. பட்சமாக இருங்கன்னா என்னது, கொஞ்சம் தனிஞ்சு போங்க. ரொம்ப அப்படி பற்றிட்டுலாம் என்ன பண்ணாதீங்க, எரியாதீங்க. ரொம்ப மதிப்பு தேடாதீங்க, ரொம்ப மறுவாதி என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்திலும் மறுவாதி வேணும் அப்படின்னு சும்மா சாதாரணமாக வாழுங்க, இயற்கையாக வாழுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயற்கையாக வாழுங்க. எனக்கு யார் என் காலில் விழுந்தாலும் எனக்கு பெருமையே வராது. ஏன்னா தப்பி தவறி யாராவது விழுந்தாங்கன்னா, இந்த காலு தானே சாணி மிதித்த காலு, இது தானே சேறு மிதித்து வீடு கட்டின காலு அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அடுத்த செகண்ட் என்ன ஆகிடும், நம்ம மவுசு நமக்கு, நம்ம மவுசில் நம்ம பவுசு நமக்கு தெரியும். சும்மா எதுக்குது? ஒருத்தர் என்ன பண்ணுங்க, விட்டு கொடுங்க, பட்சமாக இருங்க. குடும்பத்தில் தான் அதிகமாக இந்த பிரச்சனை என்ன பண்ணுது இருக்குது. அந்த மதிச்சாரா அவருங்கள்ட்ட சொன்னார், என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. அவங்க அம்மாட்ட சொன்னார், என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. அவள் பொண்டாட்டிக்கிட்ட தான் சொல்லுவார், அவன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். இதே தினம் சொல்லிக்கிட்டே வாழ்றிய நிறுத்து. ஒருவர் பட்சமாய் இருங்க. ஒருத்தர் மன்னிங்க. கிறிஸ்து ஒருத்தர் மன்னிச்சது போல மன உருக்கமாய் இரக்கமாய் என்ன பண்ணுங்க, இருங்க. அதுதான் பட்சமாய் இருங்க. கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்க சிரிப்பை சந்தோஷமாக பாருங்கள். அவங்கள சிரிக்க வச்சு புன்மரவர்களோடு பாருங்கள். ஒருத்தர் வந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லா கவனிச்சு வாங்க, உட்காருங்க, டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, அப்புறம் எப்படி இருக்கிறீங்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க. உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற நேரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய செல்ஃபோனில் ஏதாவது நோண்டிக்கிட்டே யார்ட்டா பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ யாராவது வந்தாங்கன்னா, எதுக்கடா இவங்க வந்தாங்கன்னு நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்ம பேசுகிற நேரத்தில் வந்துடுறாங்கன்னா, ஏன் இந்த ஃபோனை என்ன ஒருத்தர் முக்கியமாக வந்திருக்கிறாங்க. ஃபோன் பேசியிருக்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் உங்களோட கூட என்ன பண்ணுறேன், பேசுகிறேன்னு சொன்னால் வந்தவங்களுக்கு ஐயே எவ்வளோ பேர்கிட்ட பேசினாலும் என்னை ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்க. நம்ம இங்கே ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இருங்க இதை பேசிட்டு வரேன். அப்போ அவங்கள என்ன பண்ணிட்டீங்க நீங்கள், நோஸ் கட் பண்ணி. இல்லை அவரு என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வேலை இருக்குது, நான் என்ன பண்ணேன், பத்திரிக்கை வைக்க தான் வந்தேன், இந்த அப்படி. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கனம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளோடு கூட விளையாடுங்க, அதை கர்த்தர் நல்லா பார்க்குறாரு. மனைவியோடு விளையாடுறதே கர்த்தர் எந்தெந்த நேரத்தில் யார் யாரோ விளையாடுறது, சந்தோஷமாக இருக்கிறது, பேசுறது, யார் யாருக்கு என்ன கடமை செய்கிறது. சாப்பிடும்போது சாப்பிடுங்க, தூங்கும்போது தூங்குங்க, பேசும்போது பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊமை குரங்க மாதிரி உட்காந்துருக்கும் சிலது, என்ன பேசினாலும் என்ன பண்ணாது, சிரிக்கவே சிரிக்காது. நமக்கு ஒரு பிரதமர் இருந்தார், அவர் தான் ரொம்ப நல்ல பிரதமர் இருக்கிறதுலையே, சிரிக்கவே மாட்டார். யார் சொல்லுங்க, பார்த்தீங்களா? அந்த மனுஷன்ட்ட உங்களை மாட்டி விடுற என்ன உயிரோடு இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு பிரதமர் வந்தார், அவர் என்ன நினைக்கிறாரு யாராலும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் மண்ணு மாதிரியே இருப்பார். இப்ப இருக்கிற பிரதமர் தான் சூப்பர் பிரதமர். சிரிப்பா சிரிக்க இல்ல சிரிப்பா அல்லேலூயா. அதுலயும் 1-2 என்ன மரம் மறைக்குது. கர்த்தருக்கு சிரிக்க, உனக்கு சிரிப்பு வந்தா சிரிய, என்ன கெட்டு போகுது. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருக்கிறவங்களோட கூட என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க.
அப்படின்னு குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருங்க, பிள்ளையோடு கூட நல்லா விளையாடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஒவ்வொரு வேலையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத மறந்துடாதீங்க. அவங்களுக்கு சபை இல்லை வந்து சொன்னதல்ல, உங்களுக்கு ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் கொடுக்குற நல்ல காரியத்தை என்ன பண்ணுங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. கோலியாத்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தாவீது ஒரு சின்ன கல்லில் ஜெயித்த மாதிரி உன் வாழ்க்கையில் எதுனாலும் தாவீதோடு கட்டது போல் உன்னோட என்ன பண்ணுவார் இருப்பார். எப்படி தாவீது அதை எடுத்து அடித்தான் அப்படின்னு என்ன பண்ணுங்க, அப்படி ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நாள் அவன் என்ன பண்ண மாட்டான், மறக்க மாட்டான். உங்களை அடிக்கும்போது அதே மாதிரி இல்லை சொல்லி கொடுக்குறேன் சொல்கிறேன். இந்த ஒரு பைபிளில் பாருங்கள், நல்ல கவனி. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்தில், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்தில் தீமோத்தியை பற்றி பேசும்போது லோவிசாலுக்கும் அல்லது இவங்க 2 பேருடைய காரியங்களில் சொல்லும்போது அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டி வளருங்க. பைபிள் படிச்சியா, பைபிள் படிச்சியா அப்படின்னு கொட்டிக்கிட்டே என்ன பண்ணாத இருக்காத. சாதாரணமாக பேசு பைபிளை. சாதாரணமாக ஒரு நிமிஷம் டேய் இங்கடா ஸ்கூலுக்கு போகிறேன், ஒரு ஜபம் கூட பண்ணாமல் போகிறேன் அப்படின்னு. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் சின்ன வயசில் என்கிட்ட வந்து என்ன பண்ணோம், ஜபம் பண்ணோம். கர்த்தருக்கு ஜபம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணோம், ஸ்கூலுக்கு போகும். இப்போ பெருசான பிறகு, இப்போ பெருசாக கூட என் பேத்தி கூட போனேன், நான் அங்கே போயிட்டேன்னா என் பேத்தியாவது பேரனாலும் தாத்தா ஒரு ஜபம் பண்ணுங்க, சின்ன தாத்தா ஒரு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு. நான் என்ன வேலை செஞ்சாலும் இவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்படியே கையை பிடிச்சி இழுப்பா, ஜபம் பண்ணுங்க அப்படின்னு. அவ்வளோதான். உடனே என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வச்சுட்டு பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி தான் என்ன பண்ணணும், அனுப்பணும். அது யார் கொடுத்ததுன்னா நான் இல்லை, அவங்க அம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிள்ளையை வளர்க்கிறது எல்லாமே ஒரு தாய் கையில், ஒரு பாட்டி கையில். ஆமென். உன் அம்மா என்ன சொன்னா, நான் தனியாக இருக்கும்போது அவங்கள வச்சு தான் ரகசிய தகவல்கள் வீட்டில் பிள்ளைங்களை வச்சு ஸ்பை வேலை தான். ஆத்தா என்னடா சொன்னா, ஆத்தா எங்கே இந்த மங்காத்தா விளாட்றியோ அதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்து நீ கொஞ்சம் விசுவாசத்தினுடைய பாட்டியாக மாறுங்க, விசுவாசத்தை கொண்டு வருகிற தாயா மாறுங்க. அந்த விசுவாசத்தில் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, உங்கள் நேரத்தை இதெல்லாம் ஒரு நாள் நீங்கள் பேசுகிற அக்கப்போர் மற்றவங்க பேசுனது எதுவுமே கர்த்தருடைய அகராதையில் கூட என்ன இல்லை. உங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எது இல்லையோ அதை குறித்து ஏன் நீங்கள் பேசணும், புரியல உங்களுக்கு? அவை குறிப்பில் நீக்கிடு. அப்படி அவை குறிப்பில் நீக்கினது எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் முழுசும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தான் இருக்குது. நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தை மொத்தமே ஒரு வரி அல்லது 2 வரி இருக்கும் ஒரு நாளைக்கு. அப்போ நம்முடைய பிள்ளைங்க எந்த வாழ்க்கை வாழ்வான்னு பாருங்கள். சந்தோஷமாக விளையாடும்போது, படுக்கும்போது, கதை தூங்கும்போது. எந்த பிள்ளைக்கு கதை பிடிக்காது, எந்த பிள்ளைக்கு கதை பிடிக்காது. ஆனால் நீங்கள் சொல்கிற கதை என்னது, 5 கண்ணம் வந்தானா, சரி ஏதோ ஒரு காரியம் வரும்போது ஒரு பைபிள் கதை சொல்லுங்கள். ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளைகளுக்கு இப்படி இருந்தேன்னா நான் ஏசப்பா தான் என்னை என்ன பண்ணார், மாற்றினார் அப்படின்னு. அப்போ நீ சிகரெட் பிடிப்பியாப்பா, நீ தம் அடிச்சியா, தண்ணி அடிச்சியா, இதெல்லாம் போய் சொல்லாத. நான் எப்படி இருந்தனோ ரொம்ப கெட்டாண்டுவாள், ஆனால் இயேசு என்ன பண்ணார், என்னை மாற்றினார். யாராக இருந்தாலும் இயேசு என்ன பண்ணுவார், தண்டிப்பார். உண்மைகளோடு வரணும் அப்படின்றத நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் உன் குடும்பத்தில்
பிள்ளைகளையும் வச்சிருக்கிறாரு, பேர பிள்ளைகளும் வச்சிருக்கிறாரு. அவங்க சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டு தான் லோவிசால கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறாரு, ஐனிக்கையால கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறாரு. மூணாவது, உங்கள் நேரத்தை நீங்கள் சரி பண்ணணுன்னா, உங்களுடைய பயணமாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற வீட்டு வேலையாக இருந்தாலும், நிறைய பேர் நம்ம நிறைய பயணம் பண்ணுறோம். உங்களை விட நான் பல மடங்கு பயணம் பண்ணுறேன். அப்போ அந்த பயண நேரங்களை வீணாக்காமல், கதை பேசாமல், ஒன்று தூங்குவேன் அல்லது சில வசனங்களை கேட்பேன், இல்லை நியூஸ் கேட்பேன். அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு. இல்லை நல்லா தூங்குவேன். அதான் நிறைய செய்தி, நிறைய காரியங்களை நான் கற்றுக்குவேன் என்னுடைய பயண நேரங்களில். ஆனால் வீட்டு வேலை செய்யும்போது கூட நாம் என்ன பண்ணணும், அந்த வீட்டு வேலை நடுவில் எதையாவது என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசில் என்ன வந்தாலும் அதை ஜெபமாக மாற்றணும். ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன சொல்லுங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒருத்தர் கேட்டார், ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரர், பாஸ்டர் நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு பைபிளில் இருக்க, அது எப்படிங்க செய்ய முடியும் பாஸ்டரை சொல்லுங்கள், அது எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண? அப்போ அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரம்மா, ஐயா இது கூட ஐயா தெரியாது உங்களுக்கு, நான் பெருக்கும்போது ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு தான் பெருக்குவேன். துணியை மடிக்கும்போது ஆண்டவரே என்னை ஒழுங்காக ஆக்குங்கன்னு தான் செபிப்பேன். ஒரு கொலை கொதிக்கும் போது எவ்வளோ பேர் இப்படி தான் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க, கொதிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஆறுதல் அடையணும்னு செபிப்பேன். துணி துவைக்கும் போது எத்தனையோ அசுத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது, தேவனே அதை சுத்தமாக்குன்னு தான் ஜெபிப்பேன். ஒவ்வொரு வேலையும் கர்த்தருக்கு மகிமையான ஜெப வேலையாய் மாற்ற முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நர்ஸாக இருக்கிற, அதை சிலர் ஊசி போடும்போது வலிக்கிறத பார்த்தேன், எது இந்த பெருசாக வலிக்குதா அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு மனசுக்குள்ளே ஜெபம், ஆண்டவரை இவங்க சுகமாகணும். ஒரு ஊசி போடும்போது கூட, நான் போடும்போது வலிக்காது, நல்லா அங்கே பாருங்கள், இல்லை சாதாரணமாக பேசுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏன் இதுக்கு போய் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசிக்கிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே சிலருங்க ஊசி போடுறாங்க. அப்போ ஊசி போடுறதே என்னது தெரியறது இல்லை. இது முகத்தை பார்த்தோன்னு ஊசி போட்ட மாதிரியே இல்லை, கடப்பாரியே சொருவின மாதிரி இருக்கும். சில நர்ஸுங்க இருக்குது, சிலர் ஊசி போட்டாங்கன்னா அது 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு என்ன பண்ணணும், தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். எங்கே தேய்க்கிறது நான் சொல்ல மாட்டேன், கட்டியாகி எனக்கு நான் பாடுபட்டுருக்கிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு வேலையும் நீ ஜெபத்தோடு செஞ்சால் எல்லாரும் உன்னை நாடி வரக்கூடிய அளவில் தேவன் உன்னை வைப்பார். நீ செய்கிற ஒவ்வொரு வேலையும் எதை செய்தாலும், ஒரு உதாரணத்துக்கு கட்டம் பாருங்கள். நெகேமியா 2ஆவது அதிகாரம், நெகேமியா 2ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சத்தமாக யாரை வாசிங்க. போதும் 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 போதும். இப்போ ராஜா இவன் திராட்சை ரசம் பரிமாறிட்டு இருக்கிறான், ராஜாவுக்கு திராட்சை ரசம் பரிமாறிட்டு இருக்கிறான். இப்போ ராஜா நீ கேட்குற காரியம் என்னன்னு ராஜா கிட்ட சொன்னோன்னே பதில், இருங்க யோசிக்கிறேன், நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு கிங்கிட்ட பேச முடியுமா அப்படி? அப்போ கிங் சொன்ன உடனே அந்த ரிப்ளை கொடுக்குற நேரம் எவ்வளவு? 1 செகண்ட் தான். அந்த செகண்டில் மில்லி செகண்ட் எடுத்து அந்த மில்லி செகண்டில் கத்தட்ட பேசி வந்துட்டான். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு?
அல்லேலூயா. அவர் கேட்ட உடனே ஆண்டவரே அவர்கிட்ட என்ன பேசணுமோ எனக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், ஜெபம் பண்ணிட்டான். அல்லேலூயா. அப்போ நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமென். நம்முடைய தோல்வி எதில் தெரியுமா? நம்மளா பேசுறது, நம்மளா முடிவெடுக்கிறது, நம்மளா எல்லாத்துக்கும் நம்மளே காரணமாக்கிக்கிறது. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவரை ஏன் என்னை என்ன பண்ணீங்க சோதிச்சிங்கன்னு கேட்கறது, ஏன் என்ன சோதிச்சிங்கன்னு கேட்கறது. ஒரு அம்மா வந்து சொன்னுச்சு, கர்த்தர் என்னை எப்படி தெரியுமா என்னை சோதிச்சுட்டாரு, என் சோதனை யாருக்கும் வரக்கூடாது. என்னம்மா சோதிச்சது? எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணும் எதிர் வீட்டு பையனும் என்ன பண்ணிட்டான், ஓடிவிட்டாங்க. கர்த்தர் என்ன சோதிக்கிறாரு, என்ன ஏன் இப்படி சோதிக்கிறாரு? ஏமா ஏற்கனவே 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா? ஆமாம், அப்பயே பார்த்து ஒழுங்காக கண்டிச்சு ஒழுங்காக என்ன பண்ணியிருக்கணும், வச்சுருக்கணும். அதை விட்டுவிட்ட நீ, விட்டுவிட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ணி ஓடி போனதுக்கு கர்த்தர் சோதிக்கிறாராம். வாழ்க்கை எல்லாமே இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன நடந்தாலும் உங்கள் பிள்ளைகிட்ட பேசும்போது கூட அந்த பிள்ளையினுடைய மனநிலை மாறுது, அந்த பையனுடைய மனநிலை மாறுது அப்படின்னு சொல்லும்போது அந்த மனநிலையை பார்க்கும்போது மனசில் என்ன பண்ணணும், அவன் ரொம்ப ஒரு மாதிரி கெட்ட இது நினைக்கிறான்ப்பா, இல்லை ஏதோ ஒரு தப்பாக போகிற மாதிரி தெரியுதுப்பா, இந்த பொண்ணு என் பொண்ணு ஒரு மாதிரி இப்போ யோசிக்கிறா. அது பருவங்கள், அதனுடைய பருவங்கள். அந்த காலத்தில் அதுங்களுக்கு புரியாது. ஆனால் கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. உன் மனசில் ஜெபம் பண்ணிட்டு பேச ஆரம்பித்தா உன் பையன் கேட்பான். உன் மனசுல எப்பொழுதும் ஜெபம் பண்ணி உன் புருஷனுக்கு நீ சொன்னேன்னா உன் புருஷன் கேட்பான். அண்ணே இதெல்லாம் சொல்கிறீங்க, என் பொண்டாட்டி கேட்கவே மாட்டேங்கிறா. நீ ஜெபம் பண்ணி பாரு. எடுத்தோன்னே கையை நீட்டினா எந்த பொண்டாட்டி கேட்பா? அண்ணன் தம்பி கூட நமக்கு நம்ம ஆளுங்களை கண்டுபிடிச்ச பாருங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். அதனால தான் காடாறு மாதம் நாடாறு மாதமாக உன் மனைவி உன் வீட்டில் ஆளுகை செய்கிறான். எங்கே அப்பா வீட்டுக்கு போயிட்டா. எதனால்? 2 உதச்சேன்னா ஒரே உதையில் அங்கே போயிட்டான். 6 மாதம் நீ தான் சட்டிப்பானை கழுவுற. அல்லேலூயா. மறக்காமல் இந்த செய்தியை போட்டு கேளுங்க, காட்டுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஒன்றுக்கும் அப்படி அப்படியே ஜெபம். சரி, டைம் தான் ஓடிட்டுருக்கு. 4வது, உங்கள் ஓய்வை நீங்கள் நியமிக்கணும். உங்கள் ஓய்வை நீங்கள் நியமிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓய்வில்லாமல் உங்கள் மனசுக்கு வேலை கொடுக்குறீங்க, ஓய்வில்லாமல் உங்கள் கைகளுக்கு வேலை கொடுக்குறீங்க, ஓய்வில்லாமல் கவலைக்கு உள்ளாக்குறீங்க, ஓய்வில்லாமல் மற்றவங்கள்ட்ட பேசுகிறீங்க. ஓய்வு நீங்கள் தேவை, உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை. அந்த ரெஸ்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மார்க் 2வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில், மார்க் 2வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறாரு. வாசிங்க, ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. மார்க் 2:27. மனுஷன் வந்து ஓய்வு நாளுக்காக என்ன பண்ணலை, உண்டாக்கப்படலை. ஓய்வு நாள் மனுஷனுக்காக அப்படி மாற்றிக்கிங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் ஓய்வை நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயமாக எடுக்கணும். லூக்கா 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில், லூக்கா 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டதா. சொல்லுங்கள், வாய் தர சொல்லுங்கள். வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்போ அந்த ஜெபம் பண்ணுகிற நேரம் நாங்கள் கர்த்தரிடத்துல நான் இளைப்பாறுகிற நேரம். அப்போ கொரட்டை விட்டு தூங்கலாமான்னு கேட்குறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் என்னுடைய ஜெபத்தை நான் ஆண்டோடைய கிருபையில் அதிகாலையில் வச்சுக்கிட்டேன். 3 மணிக்கு நிற்கால, 3 மணிக்கு, நேற்றுலாம் 2 மணிக்கு எழுந்திருக்கிறது. நான் கரெக்டாக அந்த நேரத்தில் ஜெபிப்பேன். ஒருவேளை எனக்கு தூக்கம் வந்ததுன்னா எல்லாம் இங்கெல்லாம் முடித்த பிறகு ஒரு 7 மணிக்கு கொஞ்சம் நேரம் கூட படுத்துடுவேன். எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஓய்வு தேவைப்படும்.
ஆனால் அந்த நேரம் தேவனோடு கூட பேசுகிற நேரம், அந்த நேரத்தில் எனக்கு எங்கெல்லாம் யார் யாரை பழகினேன், யார் யார் என்ன பிரச்சனை, எனக்கு தேசத்தில் என்ன பிரச்சனை, என்னை சுற்றி இருக்கிற என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் நான் அப்படியே ஒப்பிக்கலாமல் சாதாரணமாக 2-3 பாட்டை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனோடு கூட கொஞ்சம் நேரம் பேச ஆரம்பித்து, ஆண்டவரே நீங்கள் இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க, இதை எப்படி செய்யலான்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஆவியானவர் என்னோடு கூட பேசுங்கன்னு கொஞ்சம் நேரம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க ஆரம்பித்தா ஒரு இளைப்பாறுதல் கற்றுத்தரார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சரீரமும் நல்லாயிருக்கும், உன் மனசும் நல்லாயிருக்கும், உனக்கு ஒரு தெளிவு இருக்கும். குழப்பத்தோடு தான் நீ வேலை செஞ்சு எல்லாம் குழம்பி கிடக்குது. ஒரு அம்மா அண்ணே சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் வந்துச்சுண்ணே, அப்புறம் என்னம்மாச்சு, 1 மாதத்துலேயே புட்டு போயிடுச்சுண்ணே. உண்மையாக சொல்லுது, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் கேள்வி கேட்டேன், 27 வயசு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி எத்தனை தடவை வந்து சொல்லிட்டு இருந்தேன். 27 நாள் கூட என்ன பண்ணலை அந்த பொண்ணுக்கு சிந்திக்கிறதுக்கு, என்னது அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லையான்னு கேட்கறதுக்கு, தேவன்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு உனக்கு நேரமே இல்லை. ஒரு நாளாவது நீ உபவாசம் பண்ணலை, ஒரு நாளாவது தேவனிடத்தில் வந்து என்ன பண்ணலை, நீ தனியாக உட்காந்து அன்றைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு சேரை போட்டு உட்காரு, இல்லை கீழே உட்காந்து என்ன பண்ண, ஒரு நாள் ஜெபம் இல்லை. கல்யாணம் பண்ணுற போகிற பொண்ணுங்களும் சொல்கிறேன், உட்காந்து என்ன பண்ணுங்க, உட்காருங்க வந்து தேவ சமூகத்தில். சர்ச்சில் மற்ற நேரத்தில் திறந்து இருக்கிற ஒரே வாசல் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாங்க வந்து உட்காருங்க, நாள் முழுக்க ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணியை குடிங்க. யாரும் உங்களை கேட்கணும்னு அவசியம் இல்லை. உட்காந்து நீங்கள் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த காரியத்தில் கர்த்தர் இருப்பார். நீ ஏன் குழம்பி போய், நீ ஏன் ஒரு முடிவு பண்ணி அவசரத்தில் தான் சிலரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் அவசரம், 2வது ஆத்திரம், 3வது அறியாமை. அப்போ இந்த அடிப்படை காரியங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு அவர் வனாந்தரத்தில் போய் என்ன பண்ணார், தனித்து போய் என்ன பண்ணார், ஜெபம் பண்ணினார். எனவே உங்களுடைய ஜெப நேரத்தை, தேவனோடு தனித்திருக்கிற ஒரு நேரத்தை தேவனுக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தவங்களை இன்னொரு 5வது காரியம், ஒரு ஆத்துமாவாவது நாம் கர்த்தரிடத்தில் சேர்க்கிறதற்கு நம்முடைய நேரத்தை நாம் செலவு பண்ணணும். ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். சொல்லுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அப்போ என்ன பண்ணணும்? எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன சொல்லிருக்குன்னா, அவர் சொல்கிறாரு, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 சகோதரிங்க ஒன்றா சேர்ந்து பேசிட்டாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வீட்டில் சீக்கிரம் சாவு வரப்போகுதுன்னு அர்த்தம். எவனுக்கும் மரண ஓலை என்ன பண்ணியாச்சு, பேசியாச்சுன்னு அர்த்தம். என்னத்தை பேசுகிறீங்க, என்னத்தை ஒருத்தவங்க பண்ணுறீங்க. ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோடு கூட வாங்க, ஒரு ஆண்கள் போங்க, வாங்க நம்ம ரொம்ப வருத்தமாக இருக்குது, மனைவிட்டு ஒரே பிரச்சனையாக இருக்குது, குடும்பம் ஒரே மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, வியாதி, வறுமை, கஷ்டம், பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதை விட சரியான சான்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படியே தள்ளிக்கிட்டு போ. எங்கே? ஒரு டீ கடையில், ஆளே இல்லாத ஒரு டீ கடையில் என்ன பண்ண, உட்காரு, ஒரு வடையை கொடுத்து என்ன பண்ண, சாப்பிட வை. அந்த 50 ரூபாய்க்குள்ள ஒரு ஆத்மாவை என்ன பண்ணிடலாம், ஆதாயம் பண்ணிடலாம். உட்கார வச்சு அப்படி என்ன பண்ண, இன்னொரு வடை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன்னா என்ன பண்ணுங்க, ரட்சிப்பை குறித்து, இயேசுவை குறித்து, ஆண்டவர்கிட்ட உங்களுடைய அனுபவத்தை குறித்து அப்படியே என்ன பண்ணுங்க, பேசுங்க. யாராவது ஒருத்தவங்க அவங்க முகம் கொஞ்சம் வாடலாக இருக்குது, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் சரியான சந்தர்ப்பம். ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் வீட்டில், ரொம்ப என்ன ஃபெயில் ஆகிட்டான் அங்கிள், ரைட் வாடா, இது தாண்டா சரியான தருணம், வாடா. ஏன்டா ஃபெயில் ஆன,
ஏன்டா ஒழுங்கா படிக்கலையாடா? இல்லை, அவனுக்கு வேற சொல்லுங்க. ஒருத்தர் ஆண்டவர் மன்னிப்பார், உனக்கு திரும்பி ஞானத்தை கொடுப்பார். நீ இழந்ததை விட ரெட்டிப்பான மார்க்கை என்ன பண்ணுவ? பெறுவ. ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் பாஸ்டரை 5 வருஷம் கழித்து தான் பாஸ் பண்ணார், நீ பாஸ் பண்ணிடுவடான்னு சொல்லு. அதனால் நல்லா கவனிங்க. உங்கள் போராட்டங்களோடு கூட நீங்கள் வாழ்ந்தாலும் அந்த போராட்டத்தை கதையாக இன்னொருத்தோட போய் சொல்கிறத விட, ஆண்டவரை ஏன் இது வந்ததுன்னு கேட்குறத விட, ஆண்டவரை அன்றியும் உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எனக்கு இது நன்மைக்கு ஏதுவாய் வந்திருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த வழியை நம்ம ஜெயமாக மாற்றணும். 100 தடவை நீ தலைவலிக்குதுன்னு சொன்னாலும் நீ சொன்னதுனால அந்த தலைவலி போகவே போகாது. தலை வலிச்சாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, தலை வலிச்சாலும் ஸ்தோத்திரம் 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 100 தடவை சொன்னினா போயிடும். தலைவலியும் போயிடும், திருகுவலியும் போயிடும், மாத்திரை மருந்து எல்லாத்துக்கும் மிச்சம். உன் டென்ஷனை குறை. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்காத. எல்லாத்துக்கும் பிசாசு பிசாசுன்னு சொல்லாத. பிசாசு ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்கிறான். என் வேலையை சபையில் இருக்கிறவங்களே செஞ்சுக்கிறாங்க, எனக்கு வேலையே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அவங்களே வருத்தப்பட்டுக்கிட்டு, அவங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு, அவங்களே காயப்பட்டுக்கிட்டு, நான் தான் காயப்படுத்தணும்னு அநியாயமாக சொல்கிறாங்க. ரொம்ப பிசாசுக்கெல்லாம் வேலை கொடுக்காதீங்க. எல்லாத்துக்கும் பிசாசு பிசாசு. தேவன் உங்களை பொன்னாக விளங்க பண்ணுகிற நேரமே உங்கள் உபத்திரவத்தின் நேரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பார்களானால், ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஒரு நாள் இப்போ யாக்கோபு இறந்துட்டார், சகோதரர்களுக்கு பயம் வந்துருச்சு. நம்ம செஞ்ச துரோகத்தை அவர் நினச்சிட்டார். யோசேப்பு அங்கே ராஜாவுக்கு அடுத்ததில், பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறாரு. அவரு தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு, நம்மளை எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆளை தூதராக நியமித்து அந்த தூதர் மூலமாக போய் யோசேப்பை பார்த்து, உங்கள் அப்பா என்று ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார். உங்கள் மனசில் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் தம்பிகளை என்ன பண்ணக்கூடாது, உங்கள் அண்ணன்களை, உங்கள் தம்பியோ அண்ணனுங்களோ என்ன பண்ணக்கூடாது, பழி வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். நீங்கள் மன்னிச்சுட்டு விட்டுணுன்னு என்கிட்ட என்ன பண்ணார், வந்து மறைக்கும் போது அவ்வளோ நாளும் எதுவும் என்ன பண்ணலை, சொல்லலை. சொல்கிறது பச்சை பொய், பச்சை பொய். அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன தான், அப்போ ஏதோ ஒரு மிருகம் என்ன பண்ணுச்சு, அடித்து கொண்டுடுச்சு. இது யோசேப்பினுடைய ட்ரெஸ் தானா அப்படி ஒரு நடிப்பு. அப்போ அழுது புலம்புறார். ஒருத்தவங்க கண்ணில் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட என்னால் இல்லை. அதே நடிப்பில் மன்னனுங்க தான் வந்து சொல்கிறானுங்க, அப்பா சொன்னாங்க எப்படி இந்த காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க, அப்பா சொல்லியிருக்கிறாங்க, எங்களை நீங்கள் பழிவாங்க கூடாதுன்னு அப்பா சொன்னாங்க, உங்கள்கிட்ட மறந்துட்டு செத்து போயிட்டாங்க, அதனால் எங்களை என்ன பண்ணக்கூடாது. யோசேப்பு கேட்டு அழுதான். வசனம் சொல்லுது, யோசேப்பு கேட்ட இவன் என்ன பண்ணல, மனம் திரும்பவே இல்லை, ஆனால் அழுதான். ஆனால் அவங்களை கூப்பிட்டு வச்சு சொல்கிறான். அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஒருத்தவங்களுக்கு புற்றுநோய் வந்துருச்சு. அந்த புற்றுநோயில் நான் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினதுனால நான் இன்னும் எவ்வளோ நாள் வாழ்ந்தேன் அப்படின்னு ஒரு கட்டுரை வரைந்து அதை ஒரு தம்பிகிட்ட கொடுத்து டைப் அடித்து ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுடா எங்க ஒரு குரூப்பில்னு சொன்னால் அது பல ஆயிரம் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலாக மாறும். அல்லேலூயா. எனக்கு புற்றுநோய் வந்ததுன்னு சொல்லியே சீக்கிரம் செத்துறாத, அதையே ஜெயமாக மாற்று. ஒருவேளை ஆண்டவர் இறங்கினார்னா கர்த்தர் அதை அவனுக்கு என்ன பண்ணுவார், சுகமாக மாற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வந்த தீமைகள் எனக்கு நன்மையாக மாறினதை நான் பார்த்துருக்கிறேன்.
அல்லேலூயா. அதை கொண்டு தான் நான் நிறையா பாடங்களை என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன். அந்த பாடங்களை தான் மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். அந்த பாடங்களை சொல்லும்போது கர்த்தருக்கு ஒரு நாள் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 3000-5000 பேர் இருக்கிற சபைக்கு ஒரு இடையில போய் அந்த இடத்துல நான் அதுவும் திருநெல்வேலியில் அவ்வளோ பெரிய சபையில் போய் பாஸ்டர் ரத்தனம்பால் சபையில் போய் செய்தி கொடுக்கறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க 3 நாள். நான் சொல்கிறது சின்ன ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷமா, ஆமாம், 93 95ன்னு நினைக்கிறேன், 95 நினைக்கிறேன், என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ரத்தனபால் சொன்னார், பாஸ்டரை நான் ஏன் கூப்பிட்டேன்னா சபை விழுந்து போனதுக்கு நானே காரணம்னு அவருடைய தவறை ஒத்துக்கிட்டாரு. அதுக்காகவே அவரை கூப்பிட்டு வச்சு செய்தி கொடுக்கணும்னு நான் கொண்டு வந்தேன்னாரு. நான் உண்மையை சொன்னேன், நான் விழுந்தேன், நான் தப்பு பண்ணினேன், அதனால தான் நான் என்ன பண்ணேன், கற்றுக்கிட்டேன். கர்த்தர் என்ன என்ன பண்ணார், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நான் அதை சொல்ல ஒன்று. சில காரியங்கள் நமக்கு என்னது, சில காரியங்கள் நமக்கு படிப்பினையாக என்ன பண்ணோம் வரும். அப்படி படிப்பினையாக வரும்போது கர்த்தரை தான் மகிமைப்படுத்தணும். ஒரு வலியை பலியாக்குன்னு சொல்லுவேன் அடிக்கடி. ஒரு வலியை கூட என்ன பண்ண, ரொம்ப வலிக்குதுன்னு, ஐயோ எனக்கு தாங்கலையே, ரைட், தாங்க முடியாது, அதனால் ஆண்டவரே சிலுவையை நான் பார்க்கும்போது இது என்னுடைய வலி இல்லை, நீங்கள் பட்ட பாடுகளுக்கு நான் சமம் அல்ல. அந்த வலியை தாங்கிக்கிட்ட இயேசு என் வலியை தாங்க எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. உன் நேரத்தை வலிக்கு கொடுத்துடாத, உன் நேரத்தை புலம்ப விட்டுறாத, உன் நேரத்தையும் எந்த வலியின் நடுவிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த பாரு. வலி இருக்காது, உனக்கு வழி இருக்கும். எத்தனை பேர் ஆமென்? ஏன்னா ரொம்ப முக்கியமாக கடைசியாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியுமானால் அதை மற்றவங்களுக்கு சொல்ல மறுக்காதீங்க. உங்களுக்கு சின்ன ஒரு காரியம் தெரிஞ்சால் அதன் வழியாக கர்த்தரை மகிமைப்படுத்த பாருங்க. ஒரு சின்ன படியாக இருக்கலாம், ஒரு சின்ன புளிப்பு மாவு, அந்த புளித்த மாவு எத்தனை படி இருந்தாலும் என்ன பண்ணுது, அதை உப்பு பண்ணிடுது. நீ ஒரு சின்ன புளிப்பு மாதிரி. ஒருத்தி ஒரு நாளும் அப்படி யோசிக்கவே இல்லை. நான் போடுற இந்த காணிக்கை நம்ம போடும்போது அப்படி பத்திரமா இப்படி தான் வச்சு போடுவோம். என்னைக்காவது கத்தையாக எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய கவரை வச்சுக்கிட்டு என்னைக்காவது காணிக்கை பெட்டியில் போட்டிருக்கீங்களா? ஜென்மத்துக்கு கிடையாது, அப்படி போட்டதில்லை. ஆனால் தேவன் ஏன் 2 காசு போட்ட ஒரு விதவையை இயேசு கிறிஸ்து கனப்படுத்துகிறான்னா, அதை தவிர அவளுக்கு வேற ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு இல்லை, அடுத்ததும் சாப்பிட்றதுக்கு வழியே, படுக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, ஒரு ஆளும் இல்லை. ஆனால் எனக்கு உண்டான எல்லாத்தையும், அவளுக்கு உண்டான எல்லாத்தையும் இயேசுவுக்கு போடுவேன்னு அதில் உண்மையாக இருந்தால் தேவன் அவளை மகிமைப்படுத்திட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? அல்லேலூயா. அதில் நான் கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க, ஆண்டவர் அநேகத்தில் உங்களை என்ன பண்ணுவார், அதிகாரியாய் வைப்பார். மத்தேயு 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில், மத்தேயு 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு என்னது, பிரகாசிக்க கடவுது. நானும் இது வரைக்கும் 100கணக்கில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன். எந்த ஒரு கல்யாணத்துலையாவது நான் தவறாக பேசுனேன்னு யாராவது சொல்ல முடியுமா? திக்கு திணறி பேசுனேன்னா, தப்பாக எங்கேயா பேசியிருக்கிறேன்னா, திட்டி பேசியிருக்கிறேன்னா, நல்ல ஒரு சுவிசேஷத்தை, நல்ல ஒரு குடும்பத்தை, எல்லாத்தையும் பேசியிருக்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே அது எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் அப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு இவங்க பேருக்கு தான் ஃபோட்டோ போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, 98 இல்லை 99 ஃபோட்டோவை மொத்தமாக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வாட்ஸ்அப்பில் போட்டு வாட்ஸ்அப்பே திணறும். அதில் ஒரே ஒரு சின்ன இடத்துல நான் பேசினது அப்படியே ஒரு சின்ன வீடியோ தானே எடுக்கிறீங்க, அதில்
இதுதான் எங்கள் கல்யாணத்தில் என்ன பண்ணாங்க, எங்கள் சபை போதகர் கர்த்தரை குறித்து ஒரு குடும்பத்துக்கு சொன்ன எங்கள் குடும்பத்துக்கு சொன்ன உறுதியான வார்த்தை, இல்லை நல்ல வார்த்தைன்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தா அது கர்த்தருக்கு மகிமையாக இருந்திருக்கும். இது வரைக்கும் யாருமே செய்யலை. ஒரு அம்மா போன வாரம் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன்னே, அவன் ரொம்ப அப்படி இருந்தான், அப்புறமேல நீங்கள் பேசி இப்போ கொஞ்சம் நல்ல வேலைக்கு போய் இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன், அந்த கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தணும், வேளாங்கண்ணிலேருந்து ஒரு சகோதரி நீங்கள் தான் நடத்தணும். அப்புறம் அப்படின்னு ஒரு வரவங்க நிறைய பேர் எங்கள் இனத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும், நீங்கள் தான் சுவிசேஷம் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்லை, சுவிசேஷத்தை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க. அதுக்கு எவ்வளோ செலவானாலும் என்ன பண்ணுறேன், நான் கொடுக்குறேன். என்னுடைய ஜனம் என்ன பண்ணணும், சத்தியத்தை கேட்கணும். எது நல்ல கிரியை. வரவங்களுக்கு தேங்காயை வச்சு அதுக்கு மேலே ஒரு பையில் என்ன பண்ணுறது, வெத்தலை பாக்க வச்சு அதில் மேலே என்ன பண்ணுறது, ஒரு சின்ன பேக்கை வச்சு அப்புறமேல வரவங்களுக்கு என்ன பண்ணணும், நாங்கள் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எல்லாத்தையும் எதில் போட்டு, ஏன்னா எங்கள் நினைவு அவங்க என்ன பண்ணணும், தேங்காவை எடுத்துகிட்டு போய் யாராவது ஒருத்தங்க ஏமாந்த மண்டையில் உடைக்கணும். நீ விசுவாசிப்பார், உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னா சுவிசேஷத்தை பரப்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க? சுவிசேஷத்தை என்ன பண்ண, சொல்ல முடியலையா, என்கிட்ட காசு கொடு, நான் புக் அடித்து தரேன், செய்தியை போட்டு விட்றேன், அந்த புக்கை கொடு. அந்த பையில் ஒரு புக்கை போட்டு விட்டா வேணா நான் சொல்ல போகிறாங்க. யாராவது ஒருத்தவங்க படிக்கிறது ஒரு சின்ன புக்கு போட்டுவோம், போட்டால் அதை படிக்கும்போது இது சாட்சி பற்றி ஏதாவது ஒரு சாட்சி சொல்லி அழகாக என்ன பண்ணோம், ஒரு குடும்பத்தை பைபிள் சம்மந்தமாக அப்படி அழகாக ஒரு காரியத்தை போட்டு இதுதான் சத்தியம்னு போட்டால் அவன் படிக்காமல் ஒரு நாள் படித்து ரிச்சப்படலாம்ல. அல்லேலூயா. உன் நேரத்தெல்லாம் பிரயோஜனமாக செலுத்து, உன் காசை பிரயோஜனமாக எதிர்காலத்துக்கு சேர்த்து வை, எதிர்காலத்துக்கு சேர்த்து வை. ஆமென். எந்த எதிர்காலத்துக்கு? பரலோகத்தின் நீ தங்க போகிற எதிர்காலத்துக்கு என்ன சேர்த்து. அவள்கிட்ட இருந்ததை அப்படி கொடுத்துட்டு சேர்ந்துட்டாளா இல்லையான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் சேர்த்துட்டால. ஆனால் உங்கள் வாழ்க்கையை உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா பரலோக நிச்சயத்தோடு இந்த பூமியில் நீங்கள் வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறாங்க? அல்லேலூயா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.